அவன் இங்கதான் இருக்கான். அடித்தளத்துல ஆராய்ச்சி பண்றதுக்காக பிரிக்காவோட போயிருக்கான். உடனே நான் அவனை பார்க்கணும். வேண்டாம், நீ தனியா போகாத. வேணாம், சொன்னா கேளு. அவன் இப்ப வந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு என்னவோ. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. போய் ரெஸ்ட் எடு. இதுக்குதான் அப்பவே போயிடலாம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ உடனே கேம்புக்கு போ. நல்லா ரெஸ்ட் எடு. காலையில எல்லாம் சரியாயிடும். இவளை தனியா இங்க இருந்து அனுப்ப வேண்டாம். நான் அவளை கூட்டிட்டு போறேன் சார். இது பாரு, இந்த கோயில் காட்டுக்குள்ள இருக்கு. இங்க ஏதோ சத்தத்தை கேட்டுதான் நீ பயந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. காலையில எல்லாம் சரியாயிடும். ஓகே? நீங்களும் ஆராய்ச்சி முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரியா? அழாத வியோலா, எல்லாம் சரியாயிடும். அழாத ப்ளீஸ். அழாதன்னு சொல்றேன்ல, அழாத. என்னாச்சு அவளுக்கு திடீர்னு? தெரியலையே, என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றா? ஏதோ சத்தத்தை கேட்டுதான் பயந்துருப்பா. உனக்கு தான் புரிஞ்சுதா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சார், நாம இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே வியோலாவோட ஆக்டிவிட்டிஸ கவனிச்சிங்களா? அவ எதையோ பார்த்து பயந்து போனவ மாதிரியே இருந்தா. அதை விட நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ப்ரொஃபசர், நாங்க 3 பேரும் அடித்தளத்துல இருக்க சுரங்கப்பாதையை குறிப்பெடுக்க போலான்னு இருக்கோம். போகட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. தேங்க் யூ. ஆனா எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வந்துட்டோம். ஓகே? ஓகே. பேட்ரிக் சார், ஜாகிரதை. நான் பாத்துக்கிறேன் சார். உலகத்துக்கு தெரியாத ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கோயில்ல பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்.